விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் உலகக்கிண்ண ஆட்டங்களில் இந்திய பாகிஸ்தான் மகளிர் அணிகள் மோதிய போட்டியில் இந்திய மகளிர் அணி பாகிஸ்தான் மகளிர் அணியை 88 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்திருக்கிறது. தொடர்ந்து 4வது ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதியிருக்கின்றன. இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் தொடர்ந்து 4 ஞாயிற்றுக்கிழமைகளாக இடம்பெறுகின்ற இந்த போட்டிகளில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்கிறது. 12 ஆட்டங்களிலே 12 மகளிர் கிரிக்கெட் ஆட்டங்களிலே தொடர்ந்து இந்தியாவை வெற்றி பெற்றிருக்கிறது என்பதும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த காணொளியில் இதை பற்றி தான் பேச போகிறேன். என்னவென்று சொன்னால், இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் உலக கிண்ணத்தினுடைய ஆட்டம் இலங்கையில் 6 பிரேமதாச மைதானத்திலே நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்திய அணி மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி 6 பிரேமதாச மைதானத்தில் நடந்தது. என்னவென்று சொன்னால், பாகிஸ்தான் அணி இந்தியாவிற்கு சென்று விளையாட முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தால் பாகிஸ்தான் விளையாடுகின்ற எல்லா ஆட்டங்களும் இலங்கையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று விறுவிறுப்பாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்த இந்த ஆட்டத்தின் இடைநடுவே பூச்சிகளினுடைய தொல்லை காரணமாக 15 நிமிடங்களுக்கு மேலாக போட்டி தடைப்பட்டிருந்தது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. உலகக்கிண்ண ஆட்டங்களிலே பாகிஸ்தான் அணி 22 ஆட்டங்களிலே 21 ஆட்டங்களில் தோற்று போயிருந்தது. இந்த நிலையில் தான் இன்று இந்தியாவுக்கு எதிராக விளையாடினார்கள். இன்றும் ஒரு தடவை பாகிஸ்தான் தோற்று போயிருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்தியா, உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இறுதிப் போட்டிக்கு செல்லவல்ல 3 அணிகளுக்குள் ஒன்றாக இந்தியாவும் இருக்கிறது. முதலாவது இடத்திலே ஆஸ்திரேலியா, 2வது இடத்திலே இங்கிலாந்து, 3வது இடத்திலே இறுதிப் போட்டிக்குள் நுழையக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய 3வது அணியாக இந்தியாவையும் கணித்திருக்கிறார்கள் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஹர்மான் பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய மகளிர் அணி முதலில் துடுப்படுத்தாடி 247 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. ஸ்மித்ரி மந்தனா இந்த 2 ஆட்டங்களிலும், உலகக்கிண்ணம் ஆரம்பித்த 2 ஆட்டங்களிலும் பெரிதாக சோபிக்கவில்லை. இன்று 23 ஓட்டங்கள். ஹர்லின் டியோல் 46 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். ஹர்மான் பிரீத் கவுர் அணி தலைவி 19, ஜமீமா ராட்ரிக்ஸ் 32 என்று ஓட்டங்களை குவித்தார்கள். இறுதியில் ரிச்சா கோஷ் விக்கெட் காப்பாளர் 20 பந்துகளில் 35, 247 பெறப்பட்டது. டியானா பாய்க்கு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பாத்திமா சனா மற்றும் சாதியா இக்பால் ஆகியோர் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார்கள். பாகிஸ்தான் மகளிர் அணி துடுப்பு எடுத்தாடியது. 248 என்கின்ற இலக்கோடு 3ஆம் இலக்கத்தில் வந்த சித்ரா அமீன் 81 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். அதே போன்று ஃபெர்வாய்ஸ் 33 ஓட்டங்கள். வேறு யாரும் சொல்லும்படியாக ஆடியிருக்கவில்லை. 159 ஓட்டங்களுக்குள் ஆட்டம் இழந்திருந்தார்கள் என்பதும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். 3 விக்கெட்டுகளை தீப்தி சர்மா கைப்பற்றியிருந்தார். ஸ்னே ராணா 2 விக்கெட்டுகள். சர்வதேச கிரிக்கெட்டிலே இதன் மூலமாக இவர் 100 விக்கெட்டுகளை கைப்பற்றிய வீராங்கனை என்கின்ற ஒரு பெருமையை பெற்றிருக்கிறார். வாழ்த்துக்கள் இந்திய மகளிர் அணியினருக்கு. இதே போன்று இன்னும் ஒரு ஆட்டம் இந்திய ஏ அணிக்கும் ஆஸ்திரேலிய ஏ அணிக்கும் இடையிலான ஒரு அனல் பறக்கின்ற ஆட்டம். கான்பூரிலே ஏராளமான ரசிகர்கள் இந்த போட்டியை காண்பதற்காக திரண்டிருந்தார்கள் என்பது சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். இந்திய மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டியில் கூட மைதானம் வெறும் மைதானமாக இருந்தது. வெற்று மைதானத்திலே போட்டி இடம்பெற்றிருந்தது. ஆனால் இந்த போட்டிக்கு கான்பூர் மைதானத்திலே எக்கச்சக்கமான ரசிகர்கள் மைதானத்திலே திரண்டு இருந்தார்கள். ஆஸ்திரேலியா முதலாவது போட்டியிலே இந்தியா வெற்றி பெற்றது. 2வது போட்டியிலே ஆஸ்திரேலியா அதிரடியாக விளையாடி வெற்றி பெற்றது. 3வது இறுதியுமான இந்த போட்டியில் ஸ்ரேயா ஐயர் தலைமையிலான இந்திய ஏ அணி 2 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா 316 ஓட்டங்களை பெற்றது. ஹார்வி மெக்கன்சி 7 ஓட்டங்கள். அதே போன்று ஜேக் ஃப்ரேசர் மேக்கோக் அதிரடி ஆட்டக்காரர் 5 ஓட்டங்கள். கூப்பர் கொனாலி 64, அதே போன்று ஹைனி 16 ஓட்டங்கள். லட்சியம் ஷோ 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க லியம் ஸ்காட் 73, ஜாக் எட்வர்ட்ஸ் விக்கெட் காப்பாளர் 89 ஓட்டங்கள். அண்மை காலமாக இந்த ஜாக் எட்வர்ட்ஸினுடைய பேர் அடிபட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மிகச்சிறப்பாக இவர் ஓட்டங்களை குவித்து வருகிறார் ஜாக் எட்வர்ட்ஸ் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. 3 சிக்ஸர்களோடு இவர் 89 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க 316 ஓட்டங்கள் பெறப்பட்டது. ஒரு கட்டத்தில் 135 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகள் இழந்திருக்கின்றன. 130
145 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டிருந்த நிலையில் 152 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் 7வது விக்கெட்டுக்கு புரியப்பட்டது. இதனால் தான் 316 ஓட்டங்களை ஆஸ்திரேலியா பெற்றது. ஹர்ஷ்தீப் சிங் 38 ஓட்டங்களுக்கு 3. கம்பீரனுடைய செல்லப்பிள்ளை ஆல் ஃபார்மட் ஸ்டார், இவர் மட்டும்தான் இப்போது இந்திய கிரிக்கெட்டிலே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஹர்ஷித் ராணா 61 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். ஐஸ் படோனி 32க்கு 2. அதே போன்று நிஷாந்த் சந்து 57க்கு 1. குர்ஜர்பிரீத் சிங் 39 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். 10க்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணியை பொறுத்தவரையில் அபிஷேக் சர்மா 25 பந்துகளிலே 22. பிரப் சிம்ரன் சிங் 68 பந்துகளிலே 102 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். மிகச் சிறப்பாக இந்தியாவினுடைய ஆரம்ப துடுப்பாட்டத்துக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு வீரரும் தங்களுக்கான கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பிரப் சிம்ரன் சிங் ஒரு விக்கெட் காப்பாளர் என்பதும் சிறப்பு தகவலாக இருக்கிறது. இவர் அபிஷேக் சர்மா எப்படி யுவராஜ் சிங்கிடம் பயிற்சி பெறுகிறாரோ அதே மாதிரி பிரப் சிம்ரன் சிங்கும் யுவராஜிடம் பயிற்சிகளை பெற்று வருபவர் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. திலக் வர்மா கடந்த போட்டியிலே 6 ஓட்டங்களால் சதத்தை நழுவப்பட்டவர் இன்று 3. ஸ்ரேயாஸ் ஐயர் 62. ரியான் பராக் தொடர்ச்சியாக ஓட்டங்களை குவிக்கிறார். 3வது அரைச்சதம் ரியான் பராக்கு. இது 3 போட்டிகளிலும் சிறப்பாக ஆடியிருக்கிறார். 62. ஆயுஷ் படோனி 21. பிப்ராஜ் நிகாம் 32 பந்துகளில் ஆட்டமிழக்காத 24 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க 46 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து இந்திய ஏ அணி வெற்றி பெற்றிருக்கிறது. தன்வீர் சங்கா 72 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள். டொட் மர்பி 42 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிறார்கள். ஒரு நல்ல ஆட்டமாக இந்த ஆட்டம் நிறைவுக்கு வந்திருக்கின்றவை கவனிக்கத்தக்கது. இந்த ஏ அணி ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலே மிகச் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த செய்திகளோடு இன்றைய விளையாட்டு விவரங்களை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது உங்கள் தில்லியம்பலம் தரணிதரன்.